ஏடா இன்னைக்கு தேதி 10 ஆயிடுச்சு, சத்தியால ஒழுங்கா வாடகை கொடுக்க முடியாதா? மரியாதை அவனை வாடகை கொடுக்க சொல்லுன்னா வீட்டு காலி வேணும் சொல்லு. மாசம் 2000 ரூபா கூட அவனால கொடுக்க முடியாதா? வீடு வேணும் அவன் எத்தனை பேர் கேட்டிருக்கானு தெரியுமா? நீ சொல்லிதான் நான் சேர்த்திருக்கேன். மரியாதை இந்த மாசம் வாடகை வாங்கி கொடு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. டேய் என்ன வாடகை கொடுக்கலையாடா? ரொம்ப நல்லா வேணாச்சே. சரி நீ இன்னும் டென்ஷன் ஆகாத, நான் வாங்கி தரேன். ஏது நல்ல பையனா? அவன் 6 மணிக்கு மேல மொடா குடியாருண்டா. இப்படித்தாண்டா அவன் அரச்சலூர்ல குடியிருந்தான். அவனால வாடகையே கொடுக்க முடியல. அதனாலதான் அங்கிருந்து அவனை அடிச்சு துரத்துறாங்க. அவனை பத்தி விசாரிச்சதுக்கு அப்புறம் தாண்டா அவனோட கூட வாக்கே தெரியுது. நீ வேற நல்லவன அவனுக்கு சர்டிபிகேட் கொடுக்குற. என்னடி இது? 10ஆம் தேதி வாடகை கேட்க போனா 15ஆம் தேதி வாங்குறான். 15ஆம் தேதி வாடகை கேட்க போனா 20ஆம் தேதி வாங்குறான். வாயிலிருந்து வர்றது பூரா பொய்யே தாண்டா பேசுறான். நீ வேற அவன் நல்லவங்கிற. அட உர்றா, ஏதோ குடும்ப பிரச்சனைக்கு தண்ணி இது போட்டிருப்பான். அவன் நம்ம பையன், நம்ம தாண்டா ஹெல்ப் பண்ணணும். சரி போன வாரம் பேனை இதை ப்ராப்ளம் நீ ரெடி பண்ணிட்டியா? அட ஏன்டா எலக்ட்ரீஷனை வர சொன்னா 2 பேர் வரானுங்க. கேட்டா ஹெல்ப்பருங்கிறானுங்க. செலவு எவ்வளோ ஆகும்னா 2000 ரூபாவும் 3000 ரூபா ஆகுங்கிறானுங்க. புது பேனே 1500 ரூபா தான்டா. அவனுக்கு 3000 ரூபா கேட்குது. இதுக்கேண்டா 3000 கொடுத்துட்டு இருக்கிற? நம்ம சத்தி விட்டு ஃப்ரீயாகவே செஞ்சு கொடுத்துருவான்டா. பிளம்பர் வார்டுலேருந்து பந்த வாழைக்கு எல்லாத்தோடையும் அவனுக்கு. அவனை யூஸ் பண்ணி பழகு முதல்ல. அட இது தெரியாமல் போச்சு. இப்போதாண்டா எனக்கு ஒரு யோசனையே தோணுது. தண்ணி தொட்டி ஒன்று கட்டணும். செப்டிக் டேங்க் வேற அடைச்சிருச்சு. இதெல்லாம் சத்தி பண்ணுவானாடா? வேலை செய்வானா? ஒரு அரை கட்டிங் மட்டும் வாங்கி கொடுறா. எப்படி வேலை செய்கிறான்னு பாரு. சும்மா மாடு மாதிரி வேலை செய்வான். போன வாரம் அப்படி தான் சாக்கடை அடைச்சிக்கிச்சு. வெறும் அரை கட்டிங் தான் வாங்கி கொடுத்தேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டான். ஏன்டா அதுக்காக நம்ம வீட்டில் வாடகைக்கு இருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம எல்லா வேலையும் சொல்ல முடியுமாடா? நம்மளாம் வீட்டு ஓனர்ரா. அவங்கெல்லாம் நம்ம அடிமைக. நம்ம வானா வரணும், போனா போகணும். ஏன்டா எல்லாரும் சத்தி மாதிரி இழிச்சு வாங்கினா தான் பரவாயில்ல, மற்றவனுங்களாம் கேட்பானுங்கள்ரா. கேட்டால் வாடகை ஏற்று, இல்லைன்னா வீட்டை காலி வேணும்னு சொல்லு. கண்ணை போல அடங்கிடுவானுங்க. இதாண்டா பிஸ்னஸ் இருக்கு. நீங்களா ஒரு மனுஷங்களாடா? மனுஷனா பாருங்கடா, பாவம்டா. அடபாவத்தே இது தெரியாம போச்சுடா. எங்க வீட்டுல 10 பேர் குடியிருக்காங்க. எல்லா வேலைகளுக்கும் அவனை நான் யூஸ் பண்ணிக்கிறேன்டா. காய்கறி வாங்குறதுல இருந்து கக்கூஸ் கழுவுற வரைக்கும் அவனை நான் யூஸ் பண்ணிக்கிறேன்டா. இந்த விஷயத்த சொன்னதுக்கு ரொம்ப நன்றிடா மச்சி. சரி மச்சி, மணி 6 மணி ஆச்சு. சரக்கு இது உண்டா மச்சி? உனக்குலாம் சரக்கா? எவ்வளவு பெரிய யோசனை சொல்லியிருக்க. நீ ஃபுல்லா சரக்கு என்ஜாய் பண்ணலாம்.